இறை பூஜை, இறைவனுக்கு பூஜை செய்யணும்னு சொன்னா ஆண்டவன் நம்மிடத்துல நீ இவ்வளவு பொருட்செலவு பண்ணி இப்படித்தான் பண்ணணுங்கிற மாதிரி ஆண்டவன் நம்மை வலியுறுத்தவே இல்லையே. ஒரு மலர் மாலை என்று வரும் பொழுது சாதாரணமா நந்தவனத்திலே பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்களை பறித்து நம்முடைய கரங்களாலேயே கட்டி அதனை கொண்டு ஆண்டவனுக்கு அணிவித்து அதன் மூலமாக அழகு பார்த்தாலே போதுமானது. அதனை விடுத்து நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பத்தி மாலை வாங்குறேன், 10,000 ரூபாய்க்கு மாலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மாலையை போட்டுதான் நான் இறைவனை அழகுபடுத்தணும், என்கிட்ட காசு இல்லை அதுக்காக நான் கடனை வாங்கி ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்கி அந்த செலவுல தான் நான் போய் மாலையை வாங்கி சாத்தணும்னு சொல்லிட்டு எந்த விதிகளும் நம்மை கட்டாயப்படுத்தவே இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இறைவன் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது தெரியுமா? அந்த உண்மையான உள்ளன்புடன் கூடிய பக்தியை மட்டும்தானே தவிர, உண்மையான உள்ளன்புடன் கூடிய பக்தியோடு நம்ம சின்னதா ஒரு மாலையை நம்முடைய கரங்களாலேயே கோர்த்து கொண்டு போய் போட்டாலே அதிலேயே இறைவன் மிகவும் சந்தோஷப்படுவார்.